தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதன் தமிழ் மாநில நிர்வாகி திரு தாஸ் பாண்டியன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் கிறிஸ்டோபர் தாஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நம்ம மகிழ்ச்சி உங்கள் சந்திச்சதில். தமிழகத்தின் அரசியல் களம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பரபரப்பை எட்டியுள்ளதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற அந்த பெருந்துயர சம்பவம், அதற்கு பிறகு அந்த சம்பவத்தை மிஞ்சும் அளவிற்கு தமிழகத்தின் அரசியல் களம், அதை வைத்து அரசியல் நகர்வுகள் நிறையா நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரை அது சிபிஐ வரை நகர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சம்பவம் கற்றுத்தரும் பாடம் ஒருபுறம் என்றால், அதை வைத்து அரசியல் நகர்வுகள் மறுபுறமாக போய்கொண்டிருக்கிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி பார்க்கலாம்? அதாவது கடந்த 27ஆம் தேதி நடந்த அந்த துயர சம்பவத்திற்காக நான் ரொம்ப வருந்துகிறேன். ஒரு 41 உயிருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது இன்சிடெண்ட்டா ஆக்சிடெண்ட்டா இன்றைக்கி சிபிஐ அந்த விசாரணை எடுத்திருக்கிறது. அது விஜய்க்கு ஒரு ஃபஸ்ட்டு வெற்றி தான். இதை தமிழக அரசு தப்பாக வழி நடத்துகிறது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தமிழக அரசு சிபிஐ விசாரணை வேண்டாங்குது. இந்த வழக்கை கரூர் நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க, மதுரை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் போட்டிருக்காங்க இந்த வழக்கை. நான் என்ன கேட்குறேன், கரூரில் நடந்தது மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் நம்ம போடணும். இது தாவேக்கா சார்பில் வைக்கக்கூடிய குற்றம் என்னன்னா, போலீஸ் அதிகாரிகள் மேலே தான் வைக்கிறது. போலீஸ் அதிகாரிகள் மேலே தமிழகத்தில் வைக்கும்போது இந்த போலீஸ் அதிகாரிகளே விசாரித்தா அது நியாயம் கிடைக்குமா? அதனால தான் சிபிஐ கோர்றாங்க. இதுக்கு நியாயம் வேண்டும். அதாவது தாவேக்கா நாங்கள் தப்பு செய்யலை, இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு, இது சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்குறதுல ஒரு நியாயம். அதாவது இந்த தமிழக அரசினுடைய இப்போ இருக்கிற அரசும் சரி, இந்த திராவிட கட்சிகளும் சரி, நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொடியங்குளம் பிரச்சனை, ஒரு கிராமத்தை அடித்து நொறுக்கி அந்த கிராமத்தில் ஏலபாளையெல்லாம் எல்லாம் கேஸு, கற்பழிப்பு, கிணத்துல கெரோசின் ஊற்றினாங்க. அன்னைக்கு இந்த தமிழக அரசு, இந்த நாட்டை ஆண்டு கொண்ட இந்த அரசு எங்கே போச்சு? இந்த திராவிட ஆட்சிகள் எங்கே போச்சு? இதே தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா, 2 பாலத்துக்கு நடுவில் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் பிரச்சனையில் அப்பாவி மக்களை இந்த 2 பாலத்துக்குள்ளே விட்டு, ஒரே பாலத்தில் விட்டு 2 சைடு நின்று அடிச்சு துரத்தி கீழே ஒரு 17 உயிர் போச்சுங்க. அதுக்கு இந்த தமிழக அரசு என்ன செஞ்சிச்சு? இதே ராமநாதபுரம் பரமக்குடியில் கிட்டத்தட்ட 7 உயிரை போலீஸ் அதிகாரிகள் சுட்டு கொண்டாங்க, காரணமே இல்லாம. இமானுவேல் சேகரன் குரு பூஜையில் அதுல கிட்டத்தட்ட 1000 பேர் மேல 2000 பேர் கேஸ் போடப்பட்டது. இதுக்கு இந்த தமிழக அரசு, இது ஏடிஎம்கே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்தது, மாஞ்சோலை எஸ்டேட் திமுக அரசுல நடந்தது, கொடியங்குளம் பிரச்சனை ஏடிஎம்கே ஆட்சியில் ரவுடிகளுக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டு இந்த அப்பாவி மக்களை கொண்டார்கள். அதே போல இங்க பாத்தீங்கன்னா, நீங்க மகாபலிபுரத்தில் இந்த ராமதாஸ் நடத்தின கூட்டத்தில் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பக்கத்தில் ஒரு 2 கிராமங்களை அடித்து நொறுக்கப்பட்டது. சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணு பிரியா, போலீஸ் ஆபீசர், எப்படி தூக்கு போட்டு செத்தானே இது வரைக்கும் தெரியல. கோகுல்ராஜ் கொலை வழக்கு, விஷ்ணுபிரியா டிஎஸ்பி சொல்றீங்க? டிஎஸ்பி விஷ்ணுபிரியா, உடுமலை சங்கர் கொலை வழக்கு, கிட்டத்தட்ட எத்தனையோ கற்பழிப்பு சார். இதுக்கெல்லாம் இந்த தமிழக அரசு செவி சாய்க்காம ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்கூட்டத்தில் செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய ஏரியா, இது வரைக்கும் 3 கூட்டம் விஜய் போட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 3 கூட்டத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர்கள் தடிக்கி விழுந்து சில பிரச்சனைகள் நடந்திருக்கலாமோ தவிர, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததே இல்லை. இது செந்தில் பாலாஜியால, அந்த செந்தில் பாலாஜி இருக்கிற இடத்துல தான் நடந்திருக்கு. இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும்ல? கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்றம். ஆமாம், இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கி இருக்குது.
இதுக்கு வந்து இந்த தாவேகா விஜய் கட்சிக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். இந்த தமிழக அரசு என்ன செஞ்சிச்சு, தமிழக அரசு காவல்துறை என்ன செஞ்சிச்சு, தமிழக அரசு இந்த இடத்துல கரூரில் இருக்கிற எம்பி எம்எல்ஏக்கள் யாரு, இவர்கள் என்னென்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும். தமிழகத்திற்கு, தமிழக ஆட்சியாளர்களுக்கு, தமிழக காவல்துறைக்கு தக்க தண்டனை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போது நீங்கள் குறிப்பிடக்கூடிய யார் மீது யாரெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் சரியாக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இவையெல்லாம் கடந்து தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இவ்வாறான சம்பவம் நடைபெறவில்லை. அப்படி ரிப்போர்ட்டே இல்லை. ஒரு அரசியல் கட்சி பரப்புரையின் போது அவர் கட்சி முன்னாடியே நெரிசலில் சிக்கி பலியானதாக ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. இந்த நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை கடந்து அந்த கட்சிக்கான பொறுப்பு ஒன்று இருக்குதா இல்லையா? அதை நீங்கள் கடந்து போக பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக இருக்கு. அதாவது வந்து குழந்தை தவழ்வதற்கும் அவன் ஒரு 14 வயசு வந்து பேசுவதற்கும் அவன் 30 வயசு வந்து பேசுவதற்கும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களுக்கு சில விஷயங்கள் போக போகத்தான் அவங்களுக்கு தெரியும். சொல்லி கொடுக்க வேண்டும். தலைவர்கள் சொல்லி கொடுப்பாங்க, அந்த தலைவர் அந்த கட்சியில் போகிற பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. இதுவரைக்கும் நீங்க 4 கூட்டத்தை பார்த்தீங்களா? இவர்களின் அனுபவமின்மையால் 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. அனுபவம் இன்மையா 41? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நீங்க தானே அதை அட்ரஸ் இல்ல அந்த அனுபவம் இல்லைன்னா இல்ல, அதை வந்து நான் சொன்னா அவங்க 30 வயதில் இருப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க வேலைக்கு அனுபவம் இல்ல சார். முதிர்ச்சியின்மையும் அனுபவமின்மையும் சார், அவங்க வேலைக்கு அனுபவம் இல்ல. அதுக்கு முன்னாடி 3 கூட்டம் நடந்திருக்குல்ல, சின்ன சின்ன கூட்டம். இவங்க கூட்டம் தானே, ஒரு தவறும் நடக்கலையே. ஏன் செந்தில் பாலாஜி தொகுதிக்கு போனவொன்னே இது நடந்திருக்கு? நீங்க இந்த குற்றச்சாட்டு சரியா, அது நம்ம சிபிஐ உத்தரவிட்டிருக்காங்க. ஆமா, விசாரணையோட முடிவு தெரியும். இப்பதான் 4வது. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி ஃப்ரேம் பண்றது என்னன்னா, கரூரில் செந்தில் பாலாஜி, அது போல திருச்சியில் ஒரு நபர் இருக்கிறார், நாமக்கல்லில் ஒரு நபர் இருக்கிறார், ஈரோட்டில் ஒரு நபர் இருக்கிறார். அங்கெல்லாம் தராத பிரஷர் நீங்க இந்த நபரை மட்டும் காயின் பண்றதுக்கான எனக்கு அது எப்படி புரிஞ்சுக்க சார்? அதாவது நீ வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் தவறு செஞ்சா அவன் உள்ளே போனால் அக்யூஸ்டுங்கிறீங்க. நீ வந்து ஒரு மினிஸ்டர் கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக உள்ளே இருந்த, அப்போ நீ அக்யூஸ்டு தான், ஓகேவா? உன்னை வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆரில் பண்ணுறது வந்து அக்யூஸ்டுன்னு தான் பண்ணுவாங்க, ஓகேவா? ஆமாம், நீ வந்து ஆல்ரெடி பிஜேபி மேலேயும் குற்றம் சாட்டவர்கள் மேலேயும் பயங்கர கோபத்தில் இருக்கிற. இது வந்து இந்த தாவேகா கூட்டம் என்பது திமுகவை ஆட வைக்கிற ஒரு கூட்டம். அவங்களால பொறுக்க முடியல. இந்த யங்ஸ்டர் பூரா இப்படி போறானே, அடுத்த நம்மளுடைய ஆட்சி என்ன, நம்மளுடைய திராவிட ஆட்சி என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுறாங்க. தரப்பு வந்து நாங்கள் வந்து அவர்களை பொருட்படுத்தவே இல்லை, அவர்களை நாங்கள் தொண்டர்களாகவே கன்சிடர் பண்ணல. தே ஆர் ஆல் ஃபேன்ஸ், ரசிகர்கள் தான். அதாவது இப்போ நீங்க ஆட்டம் காண வைத்து சொல்றீங்க, நாங்க பொருட்படுத்தவே இல்லைன்றாங்க. என்னை பார்க்க வந்தவன் வந்து ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க, என்னை பார்க்க வந்தவன் உடனே தாஸ் பாண்டியன் நண்பன் ஆயிட முடியாது. அவன் 2-3 நாள் வருவான், என் கூட பழகுவான், அதுக்கப்புறம் தாஸ் பாண்டியன் நண்பன் ஆவான். எனக்கு இப்போ ரசிகர்கள், அடுத்து வந்து ஓட்டு போடக்கூடிய தொண்டர்கள். நீங்கள் வந்து பொதுவாக நினச்சிக்கணும், என்னை பார்க்க கூட்டம் வந்திருக்கு, அதில் வந்து என்னை பார்க்க வரவர்கள் சில ரசிகர்கள், குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் 4 கூட்டம் நடந்திருக்கு. இதே மாதிரி உள்ள இடத்துல தான் நீங்கள் வேதாரண்யத்தில் நடத்துனீங்க, இங்கே நடத்துனீங்க, 3 இடத்துல நடத்துனீங்க, மதுரையில் ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க. ஒரு அசம்பாவிதம் அங்கே இல்லை. கரூரில் மட்டும் ஏன் சார் நடக்குது சார்? நான் என்ன கேட்குறேன்னா, இதே தமிழகத்தில் நீங்கள் இதே உங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் காமிச்சிருப்பீங்கல்ல, எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இதே வேதாரண்யத்தில் ஒரு முட்டு சந்தில் தான் வச்சு அங்கே தான் மீட்டிங் நடந்துச்சு. அங்கே எவ்வளோ கூட்டம், காரு திரும்ப முடியல, வண்டி திரும்ப முடியல. உங்க தொலைக்காட்சியிலே இருக்கும். இங்க நடக்காத சம்பவம் எப்படி இங்க நடந்துச்சு, அதை சிபிஐ விசாரிக்கும் சார். நீங்க செந்தில் பாலாஜி எத்தனை மணிக்கு நீங்க அங்க வந்தீங்க? இதே பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் அங்கிருந்து வரணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அரை மணி நேரத்தில் வந்துட்டாரு. அவர் எங்க இருந்தாரு, எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த சிபிஐயே விசாரிக்கும். உங்களுடைய செல் நம்பர் வந்து எந்த சேட்டலைட்ல எங்க காமிக்கணும் அவங்க எடுப்பாங்க, விசாரிப்பாங்களா? விசாரிப்பாங்க கண்டிப்பா. என்னைக்கு வந்து இந்த தேதியில எப்படி புக் பண்ணீங்க டிக்கெட், இவங்க எல்லாமே விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்களா சார்?
சிபிஐ விசாரிக்கும் போது நீங்கள் திருச்சிக்கு என்னைக்கு டிக்கெட் போட்டீங்கன்னு முத கொண்டு விசாரிப்பாங்க சார். நீங்கள் துபாய்க்கு வந்து உதயநிதி என்னைக்கு போனார், எந்த தேதியில் டிக்கெட் புக் பண்ணார், ரிட்டர்ன் டிக்கெட் எப்படி புக் பண்ணீங்க, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க சார். நீங்கள் அப்பப்போ அந்த நைட்டு கரெக்டாக வரீங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் 3 நாளாக எந்த பணமும் செத்த பணத்தை வெளியே அனுப்பலை. 3 டேஸா நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நைட்டு பண்ணவே கூடாது சார், அது ரூல்ஸு சார். நைட்டு வந்து சில நரம்புகள் தெரியாது கண்ணுக்கு, அதனால நைட்டு வந்து 6 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம எத்தனை இடத்துக்கு போயிருக்கோம், மார்ச்சுரிக்கு நம்ம போய் போலீஸில் எத்தனை இடத்துல நம்ம வந்து டாக்டர்கிட்ட சண்டை போட்டிருக்கோம். 6 மணிக்கு மேலே எந்த டாக்டரும் வர மாட்டாங்க, காலையில் 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க சார். அந்த விதிமுறைகளை செய்யலாம் அப்படின்றதும் இருக்கு. அந்த விதிமுறைகளை மீறி நீ இந்த வழக்கில் பண்ணக்கூடாது. உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி அது கேள்வி எழுப்பி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க உடனே ஒரே நாளில் மத்தியானத்துக்குள்ள எப்படி அனுப்புவீங்க? இதுல செத்த எத்தனை பேர், எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு பணம் இருந்துச்சு, அதை எப்படி நீங்க இதுக்குள்ள சேர்ப்பீங்கன்னு எல்லாம் விசாரிப்பான்ல சார். 41 இங்க செத்துச்சா இல்ல 7ஓ 10ஓ செத்துச்சா, இதுக்கப்புறம் சுத்து வட்டாரத்தில் எத்தனை டெத்து விழுந்துச்சு, அந்தந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் விசாரிக்கும் சிபிஐ. கண்டிப்பாக இதெல்லாம் விசாரிக்கும். இந்த 3 நாளில் எத்தனை பணம் செத்துச்சு, எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை பணம் இருந்துச்சு, எந்த பணத்தை இந்த வரிசையில் கொண்டு வந்தீங்க, இது எல்லாமே சிபிஐ விசாரிக்கும். அதனால ஒரு நியாயம் கிடைக்கும். நம்ம விசாரணையோட முடிவில் உண்மை வெளிவரும் அப்படின்னு 100%. இப்போ 2 விஷயம் நான் தலைப்பில் குறிப்பிட்டது மாதிரி, இந்த இது விபத்து தான் என்ற அடிப்படையில் அதன் மீது வந்த கருத்து விமர்சன குற்றச்சாட்டுகள் ஒருபுறம், மறுபுறத்தில் இதை வந்து அரசியல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது அரசியலாக பார்க்கப்படுகிறது, கூட்டணி நோக்கி நகர்கிறது. அவர் இந்த கட்சியோட போவார், அந்த கட்சியோட போவார், அவருடைய கதை முடிந்து விட்டது, இல்லை மீண்டும் இப்போ தான் எழுச்சி பெறுகிறார் அப்படின்னு இந்த பெருந்துயரம் வந்து தமிழக அரசியல் களத்தில் அரசியலாக பார்க்கப்படுகிறதோ சார்? அதாவது வந்து உண்மையை சொல்ல போனோம்னா, என்ன நியாயமோ என்ன நீதியோ அது கண்டிப்பாக கிடைக்கணும். நான் உங்களுக்கு இப்போ அடுக்கடுக்கான அது விசாரணை முடிவில் வரும், அது விட்டுருங்க, குற்றச்சாட்டுகள் வரும். அப்பதான் உங்களுக்கும் எனக்கும் அப்பதான் தெரியும். ஆமாம், குற்றச்சாட்டு சொன்னேன். அதாவது வந்து கொடியங்குளத்திலிருந்து உங்களுக்கு மாஞ்சோலை எஸ்டேட் பிரச்சனையிலேருந்து, பரமக்குடி பிரச்சனையிலேருந்து, மகாபலிபுரம் பிரச்சனை வரைக்கும், கோகுல்ராஜ் வரைக்கும் நான் சொன்னேன், கற்பொழிப்பு வரைக்கும் சொன்னேன். இதே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான். மரக்காணம், கள்ளக்குறிச்சி. நான் என்ன சொல்கிறேன், அரசியல் கட்சிகள் இந்த சாவுக்கு முதல்ல ஒரு பொறுப்பேற்று பதவி விலகி இருக்கணும்ல, ஏன் விலகலை சார்? நான் ஒரு உதாரணம், அப்படி ஏதாவது மாநிலத்தில் பதவி விலகின முன்மாதிரி ஏதாவது இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு கேள்வி எழுப்பும்போது நாங்கள் அதை எழுப்ப வேண்டிய சூழ்நிலை வருது. நீங்கள் ஒவ்வொன்றும் சிபிஐ விசாரணை தான் வேணும், நாங்கள் தமிழ்நாடு போலீஸ் தான் போடுவோம், நாங்கள் தான் போடுவோம் சார். நீங்கள் இது வரைக்கும் பிதைச்சிட்டு வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட யாரும் பேசலையே. முதல்ல வந்து யாருமே இதில் இன்க்ளூடிங் வரலையே. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்கள் அண்ணா காலத்திலேருந்து காமராஜர் காலத்திலேருந்து எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவன் போகும்போது ஒரு 10 கோடி ரூபா டெபாசிட் பண்ணிட்டு போ அரசுக்கு. அங்கே ஏதாச்சும் இழப்பு நேரிடுந்தால், ஏதாச்சும் சம்பவம் நேரிடுந்தால், ஏதாச்சும் அரசு சொத்துகள் வந்து நீங்கள் வந்து சேதப்படுத்தினால் இந்த காசை கழிச்சுக்கோ. நீ எதுக்கு சார் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்கணும்? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு ஏன் 10 லட்சம் கொடுக்கணும்? இந்த நெருக்கடியில் வந்து செத்தவனுக்கு ஏன் நீ 10 லட்சம் கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணுங்க? இது மக்கள் வரி பணம். நான் என்ன சொல்றேன், அனுதாபம் தெரிவிச்சா நீ எல்லாருக்கும் 10 லட்சம் கொடுக்கணும். எல்லாரும் உயிர் தான், எல்லாம் உயிர் என்ற அடிப்படை. ஆமா, இதுக்கு மட்டும் உடனே அறிவிச்சிட்டு நைட்டோட நைட்டு நீ போக வேண்டிய அவசியம் என்ன சார்? உங்களுக்கு உடல்நிலை முடியாத ஒரு அரசு ஒரு முதலமைச்சர் கூடாதுன்னு ஒன்றும் இல்லைல்ல சார். காலையில போங்க, ஒரு முதலமைச்சர் சார், காலையில போங்க. அந்த சம்பவம் உணர்த்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு அச்சம், அந்த உளைச்சலில் ஒரு போகிறார். அப்படி இல்ல, அப்படி இல்ல சார். ஏன் போனீங்கன்னு கேக்குறீங்க சார்? ஏன் போலன்னு தானே கேட்கணும். ஏன் போனீங்கன்னு கேக்குறீங்க? நீங்க உடல்நிலை சரியில்லாத ஒரு மனிதரே, நைட்ல ஏதோ ஒன்று ஆயிப்போச்சு. திரு பாண்டியன், கடந்த நிறைய சம்பவங்கள் வந்து ஏன் போலன்னு கேட்டீங்க. இப்ப ஏன் போனாங்கன்னு சார்? பையன் போயிட்டாரு, உங்களுக்கு பையன் போயிட்டாரு,
உங்களுடைய மினிஸ்டர் போயிட்டாங்க நைட்டோட சரி, நைட், அதனால ஏன் நீங்க- வாலிப பசங்கெல்லாம் போயிட்டாங்க. அதனால நீங்க நீங்க- காலையில போக வேண்டியதானே சார்? சார் நீங்க முதலமைச்சர் நினைச்சா எப்போ வேணாலும் போகணும். நீங்க போகும்போது நைட்டு ஏதோ ஒன்று ஆச்சு உங்களுக்கு முதலமைச்சருக்கு. ஆவலல்ல. சார் ஏதோ ஒன்று ஆச்சு சார், நாங்க என்ன சார் பொறுப்புனா? அவர் தூங்கிட்டு உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு சார்? எங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டில், நான் தமிழன், எங்க முதலமைச்சர், நான் பிஜேபி, நம்ம முதலமைச்சர். நம்ம முதலமைச்சர், எனக்கும் அவர்தான் பாதுகாத்துக்கிறது நம்ம பொறுப்பு இருக்கு சார். உண்மையை பேச வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு சார். நீங்க இதுக்கு சரி, நான் என்ன கேட்கிறேன், இங்க ஆனா இருங்க. வழக்கத்திற்கு மாறா தமிழக வெற்றி கழகத்திற்கு பாஜக ரொம்ப ஆதரவு கரம் கொடுக்குதோ சார் ஏன்? அது என்ன காரணம்? நீங்க வந்து இந்த ஒரு கேள்வி கேட்குறீங்க. நைட்டு எல்லாம் 12 மணிக்கு நின்னான்னு. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு 4 குற்றச்சாட்டு சொல்லிட்டேன். யார் 12 மணிக்கு நின்னா? எந்த அரசியல் கட்சி அன்னைக்கு ஆண்ட முதலமைச்சர் யார் 12 மணிக்கு அங்க நின்னா? நீங்க பரமக்குடி துப்பாக்கி சூட்ல நாய் இழுத்துட்டு போன மாதிரி தான் எந்த முதலமைச்சர் பகல்ல போனா? போல தவறு. அதே மாதிரி மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு எவன் போனா? கொடியங்குளத்துக்கு யார் போனா? தவறு. இதே மகாபலிபுரம் யார் போனா? யாருமே போலையே. இதுக்கு மட்டும் ஏன் ஓடுறீங்க நீங்க? உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு கட்சி எழும்பிட்டு, புரட்சியா எழும்பிட்டு, வீரமா எழும்பிட்டு, எல்லா இளைஞர்களும் போய் சேர்றான். இவனை எப்படி தடுக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, பாக்குறீங்களா? அப்படி அரசியல் பண்ணாதீங்க. தமிழக மக்களுக்கு சட்ட ரீதியா அரசியல் பண்ணுங்க. பாஜக குழு ரொம்ப வேகமா வந்து விசாரணை எல்லாம் பண்ணிட்டு போனீங்க. ஆமா சார், இப்ப வேற மாநிலங்கள்ல பண்ண மாதிரி தெரியல சார். எங்களுக்கு ஆப்போசிட் வந்து நான் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், இந்த திராவிட கட்சிகளை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் எங்களுடைய நோக்கம். அதனால ஒரு சம்பவம் நடந்துட்டோன்னா நீங்க முன்னாடி போய் தப்பா நைட்டோட நைட்டு பண்ணும்போது நாங்க ஏன் அங்கிருந்து வரக்கூடாது? வரலாம். ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. நாங்க ஏன் வரக்கூடாது? எங்க ஆய்வுகளுக்கு நாங்க வந்து ஆய்வு பண்ணி நாங்களும் உண்மையான ஒரு சம்பவத்தை நாங்கள் உண்மையாக எங்களுக்கு தெரிஞ்சதை கொடுப்போம்ல, கோர்ட்ஸுக்கு நாங்களும் வழங்குவோம்ல சார். அது எங்களுடைய கடமை இல்லையா? நாங்கள் பாரதத்தை ஆள்றோம், எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால இந்த 150 கோடி மக்களையும் பாதுகாக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி. சிபிஐ மத்திய புலனாய்வு அமைப்பிடம் உச்சநீதிமன்றத்தால் இந்த வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் நீங்கள் சுட்டி காட்டிங்க. இதெல்லாம் விசாரணை வளையத்திற்குள்ள வரும். உறுதியாக விசாரணை நேர்மையாக போகும்னு சொன்னீங்க. நம்ம குற்றச்சாட்டு முன்வைக்கல, ஆனால் விமர்சனம் பண்ணலாம். கடந்த கால தமிழகத்தில் கூட நிறைய சிபிஐ வழக்குகள்லாம் பெருசாக எதிர்பார்த்த நீதி வழங்கவில்லைன்னு இருக்குது. பெரிய உதாரணம் திருச்சி கே நேரோட தம்பி ராமஜெயம் கொலை வழக்கில் கூட அது அப்படி தான் போயிட்டு இருக்குது. அதனால் சிபிஐ வந்து மட்டும் என்ன செய்துவிட முடியும் அப்படின்னு சில விமர்சனங்கள் முன்வைக்குது. எப்படி பார்க்கலாம்? அதாவது சார், சில கேஸுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி இருக்குது. இதே நீங்கள் ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்க. இந்த அஜய் ராஸ்கோமா என்ன பேர், அஜய், இந்த அம்மா பேர் என்ன பேர், இப்போ இருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதி, இவங்க அருணா ஜெகதீசன். அருணா ஜெகதீசன் இப்போ சிபிஐ விசாரணை கோரி 3 பேர் பெஞ்சு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அந்த அம்மா தான் ஜல்லிக்கட்டுக்கும் இவங்க தான். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கலையா? ஸோ அது மாதிரி எதிர்பார்க்கலான்றீங்க? ஆமாம். அதாவது பல தீர்ப்புகள் ஒரு இதானாலும் முன்னுதாரணமாக சில தீர்ப்புகள் இருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இதில் ஒரு நியாயம் கிடைக்கும். இந்த விவகாரத்தோடு பார்க்கும் பொழுது அதிமுக தாவேகாவோடு கூட்டணி ஏறக்குறைய முடிவாயிருச்சு. அதற்கு பின்னால் இருந்து பாரதிய ஜனதா கட்சி நகர்த்திய காய்கள் நிறையா அப்படின்னு விமர்சனங்கள் தொடர்கிறது. அது எப்படி பார்க்கலாம் சார்? உங்களுக்கு அரசாட்சி வந்து கிங் மேக்கர் என்ன சொல்கிறாங்க, காய் நகர்த்துறது தானே. அரசியல் வியூகம் என்பது ஒரு மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு காய் நகர்த்துறது. அது எப்படி எங்களுக்கு தோன்றுதோ, நாங்கள் எப்படி ஆட்சியை பிடிக்கணுமோ அதுக்குண்டான காய்களை நகர்த்துவோம். பாஜக அதிமுக தாவேகா வந்தால் உறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவோன்னு பெரிய நம்பிக்கையில் இருக்கீங்க? 100% வெற்றி. எப்படி சார் அவ்வளோ நம்பி? ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி, அதாவது எப்படின்னு ஒரு கவுன்சிலராக கூட இன்னும் வெற்றி பெறவில்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அந்த கட்சி வந்தவுடன் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கே அப்படின்னு எப்படி அவ்வளோ நம்பிக்கை இருக்கீங்க? நீங்கள் பல புரட்சிகளை பார்த்துருக்கலாம். நீங்கள் சிகாகோ நகரில் வந்து ஃபஸ்ட்டு புரட்சி நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தொடங்கின அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் புரட்சி முதலாக இந்த டெய்லர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் 80,000 பேர் போடுறோம். முதல் புரட்சி வெற்றி பெற்றது.
நீங்கள் வந்து அதில் ஒன்றுமே இல்லை. இது அப்படிதான் அது ஒத்துக்கிறீங்களா? கவுன்சிலரும் இல்லை, இதுவும் பெரிய புரட்சியாக அது எம்எல்ஏ இல்லை. இல்லை இல்லை சார், நீங்கள் ஒரு காலகட்டத்தில் மத்திய அரசினுடைய பணத்தை நீங்கள் எவ்வளோ மத்திய அரசு கொடுக்கு ஒரு திட்டத்திற்கு, மாநில அரசு எவ்வளோ கொடுக்குறோம், எந்த மேடையிலையாச்சும் பேசியிருக்கீங்களா? இன்றைக்கி ஒசூரில் வந்து ஒரு தொழில் புரட்சி பண்ண போகிறோம், இந்த மாதிரி 100 மீட்டிங்கை நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க. அதில் பாரத தேசம் கொடுத்த அந்த இந்தி பேச்சை தான், அந்த இந்தியினுடைய வார்த்தையை தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு நல்ல முதலமைச்சர் நான் என்ன பண்ணணும், தமிழக அரசு இவ்வளோ செலவு பண்ணுறோம், மாநில அரசு இவ்வளோ செலவு பண்ணுறோம், மத்திய அரசு இவ்வளோ செலவு பண்ணுறோம்னு நீங்கள் வெள்ளை அறிக்கையில் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது? நீங்கள் அதை சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு? இப்போ ரேஷனுக்கு நாங்கள் மாநில அரசு இவ்வளோ கொடுக்குறோம், மத்திய அரசு இவ்வளோ கொடுக்குறோம் சொல்கிறதுக்கு என்ன? இவ்வளோ நாங்கள் பணம் கொடுக்குறோங்கிறேன், இவ்வளோ பணம் நீங்கள் வந்து ஒரு கல்விக்கு 1200 கோடி 1400 கோடி கொடுக்கலைங்க. இப்போ ஒரு பணம் ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த பணம் ரிலீஸ் பண்ணாங்க, என்ன பண்ணீங்க? நீங்கள் வெள்ளரிக்கை கொடுத்தீங்களா? இப்போ ஒரு பணம் ரிலீஸ் பண்ணாங்க, என்ன நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் தான் கொடுக்குறீங்க சார்? நீதிமன்றத்துக்குல சார், எங்களுக்கு வேணும்ல சார். மத்திய அரசுக்கு வந்து நீங்கள் மத்திய அரசுக்கு என்ன வருமானம் இருக்கு? மாநில வருவாய். மாநில வருவாய் தான் மத்திய அரசு. மகாராஷ்டிராக்கு கடந்து நாங்க வந்து தமிழ்நாடு தான் சார் அதிக வரி பகிர்வில் இரண்டாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு சார். நீங்க பண்றீங்க வரி கொடுக்குறீங்க, நீங்க பண்றீங்க பிசினஸ் பண்றீங்க வரி கொடுக்குறீங்க, சிஸ்டம் அதானே. ஆமா, நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கொடுக்குறீங்களா? அப்படி ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? நீங்க எக்ஸ்ட்ரா எது கொடுக்க போறீங்க? பண்றீங்க வரி கொடுக்குறீங்க, ட்ரெயின்ல ஏறி போறீங்கல்ல, அந்த ரோடு தண்டவாளயம்லாம் மத்திய அரசு கையில் தானே இருக்கு. அந்த செலவெல்லாம் யார் கொடுக்குறா? மத்திய அரசு தானே கொடுக்கு. வானூர்தி எடுத்துக்கோங்க, வானூர்தி ஏர்போர்ட்லேருந்து வானூர்தியிலேருந்து எல்லாம் மத்திய அரசு தானே கொடுக்கு. இன்றைக்கி நம்ம நாட்டை காக்கக்கூடிய வந்து மிலிட்ரியை யார் சார் எடுத்துக்கிறது? மாநில அரசாக கொடுக்குறீங்க, மத்திய அரசு தானே எல்லாம் செலவும் பண்ணுது. அப்போ மாநிலத்திலேருந்து நீங்கள் வரியை கொடுக்குறது தான் மத்திய அரசுக்கு. ஆமாம் சார், மத்திய அரசு ஆளக்கூடிய இடம். நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க. தமிழ்நாடு வந்து தனி நாடு இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு. நீங்கள் என்ன வெள்ளை அறிக்கையோ அதை கொடுங்க, மக்களுக்கு சொல்லுங்கள், தமிழக மக்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் தப்பு பண்ணாலும் நீங்கள் சொல்லுங்கள் சார். நாங்கள் தப்புன்னு நீங்கள் தப்புன்னு சொல்லவே மாட்டேங்கீங்களே. நாங்கள் அதனால தான் மக்கள் கேட்குறோம், நீங்கள் உண்மையை பேசுங்க. தமிழகத்தில் உங்களுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவரை மாற்றப்பட்டு திரு நயினார் நாகேந்திரன் களத்திற்கு வந்தார். அது மீது நிறைய விமர்சனம் தொடருது. அண்ணாமலை ரொம்ப ஆக்டிவ் மூடில் இருந்தார், இவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூடில் இருக்கார் அப்படின்லாம் சொன்னாங்க. அது அவருடைய வயது, இவருடைய வயது, அவருடைய அனுபவம், இவருடைய அனுபவம், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அண்ணாமலை மீண்டும் செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப ஆக்டிவ் மோடுக்கு வந்துட்டார். ஆனால் அவர் கட்சியை வளர்ப்பதை விட விசிகா உள்ளிட்ட கட்சிகளை விமர்சிப்பதிலேயே நேரத்தை செலவழிக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. என்ன பிரச்சனை இது? இல்லை, அது தவறு. விசிகாவை வந்து அவர் விமர்சிக்கலை, விசிகா தலைவர் அண்ணாமலை இழுத்ததுக்கு தான் சொல்கிறார். என்ன அவர் இழுத்தார்? அதாவது அண்ணாமலை ஒரு விஷயத்தில் விசிகா தலைவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு, இந்த மாதிரி அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு அப்படின்னு அண்ணாமலை இழுக்கிறார். இருந்தாலும் அண்ணாமலை வந்து இப்போ கோர்ட்டில் இப்போ சமீபத்தில் நடந்துச்சுல, நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்சி தலைமை, ஒரு தலைவர், ஒரு மெச்சூரிட்டியான ஒரு தலைவர், உங்களை வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து போற்றக்கூடிய தலைவர். நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு சொம்படிக்கிற கட்சி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இறங்கி போகக்கூடாதுல்ல சார். நீங்கள் ஒரு உங்கள் மக்கள், நீங்கள் வந்து அதாவது விடுதலை சிறுத்தை என்பது நீங்கள் வந்து தமிழ் மக்களுக்காக உள்ள கட்சி இல்லை, ஒரு சாதி சமூகத்தோட ஒன்றி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. நீங்கள் அந்த சாதி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு லிஸ்ட் கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுமே செய்யலையே சார். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஷானவாஸ், அவருக்கு மாத்திரம் ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இந்த இதில் வந்து ஒரு 2 எம்பி சீட்டு வாங்கினீங்க, 4-5 எம்எல்ஏ சீட்டு வாங்கினீங்கல்ல. இதில் பள்ளம் பறையன் சக்கிலியெல்லாம் இருக்கான்ல எஸ்சியில், நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க சார்? உங்கள் சமூக 6 இடங்கள் பெறப்பட்டது. ஆமாம், 4 வெற்றி பெற்றார்கள். அது 2 பொது தொகுதி. ஆமாம், நீங்கள் வந்து 2 தனி தொகுதி. நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் சாதியில் உள்ளவனுக்கு கொடுக்கல சார், நீங்கள் எஸ்சியில் உள்ளவனுக்கு கொடுக்கலையே. எஸ்சினா நீங்கள் இப்போ பறையர் சமூகத்துக்கு மட்டும்தானே ஒதுக்கி கொடுக்குறீங்க, மற்றதெல்லாம் ஏன் ஒதுக்குறீங்க? அவங்களும் எஸ்சி தானே. அந்த பொது அடிப்படையில் வந்துருந்தீங்கன்னா நீங்கள் சமாதானம், சமத்துவம், சனாதானம் எல்லாத்தையும் பற்றி பேசலாம். ஆனால் ஊனானா சமாதானம், சனாதானம், சமத்துவம் ஆர்எஸ்எஸ் தான் செஞ்சிச்சு.
சூரியன் உதிச்சாலும் அண்ணாமலை சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் தான் அதுக்கு காரணம், மேகம் மறிச்சாலும் சூரியனா அதுக்கும் ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னு பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு நல்ல மெச்சூரிட்டியான தலைவர். ஒரு பைக்கில் ஒரு கார் இடிப்பட்டதோ பைக் இடிப்பட்டதோ நீங்கள் எதுக்கு சார் வண்டியை விட்டு கீழே இறங்குறீங்க? கோட்டை உருவி போட்டு ஒருத்தனை அடிக்க போகிறது எதுக்கு? அவனை லேசாக 2 தட்டு தட்டுனுங்குது எப்படி நீங்கள் அதெல்லாம் சொல்லலாம்? நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனில் என் மேலே கொடுத்தா என் மேலே நீங்கள் வந்து உடனே வந்து என் வீட்டாண்ட 10 போலீஸ் வந்து என்னை கூட்டு போக மாட்டானா? ஒரு சின்ன பிரச்சனை என்னை அடிச்சிட்டான உடனே ஏன் நீங்கள் இதில் தமிழக அரசு வந்து காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கலை? யாராக இருந்தானே சட்டம் ஒன்று தானே. அதைத்தான் அண்ணாமலை கேட்குறாரு. நீங்கள் வந்து ஒரு எம்பி ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்க, ஒரு கட்சி தலைவர் ஸ்தானத்தில் இருக்கீங்க, ஒரு பெரிய மனுஷன் ஸ்தானத்தில் இருக்கீங்க. எல்லா அதிகாரிகளையும் எல்லா தமிழக அரசு முதலமைச்சரையும் பாராளுமன்றத்தில் எல்லாத்தையும் நீங்க சந்திக்கக்கூடிய திறமையில இருக்கு. வேறு கட்சி தலைவர்களை இதை மாதிரி செய்து விட முடியுமா? ஆனா இந்த விசிகா அதன் தலைவர் திருமாவளவன் என்றவுடன் ஒரு பைக்ல போறாரு, ஒரு ஸ்பீட் பிரேக்ல மெல்ல தட்டுற போது அந்த நபர் தானே வம்படியா வந்து சண்டை போடுறாரு. வேறு கட்சி தலைவர்கள் இப்படி பண்ணிட முடியும் சார்? ஒரு கவுன்சிலர் கூட இப்படி பண்ண மாட்டீங்க, எங்க தலைவர் இப்படி பண்றீங்க. அதாவது வந்து அவன் வந்து இடிச்சிட்டோம், அவன் வந்து ஒரு பப்ளிக், நம்ம வந்து ஒரு கட்சி தலைவர். திட்டமிட்ட சதி செயல்னு சொல்றாங்க சார். அதாவது வந்து ஒரு வண்டியில் இந்த அவன் திட்டமிட்ட சதியில் என்ன பண்ணிட்டான்? நீங்க அவனை தான் அடிக்கிறீங்க. அவன் திட்டமிட்ட சதியில் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும்ல. திட்டமிட்ட சதினா நெக்ஸ்ட் அவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல. அவன் ஸ்கூட்டரை தள்ளுறீங்க, அவனை அடிக்கிறீங்க, அடிச்சு பார் கவுன்சில்ல ஓட விடுறீங்க, பார் கவுன்சில்ல உள்ள போய் கண்ணாடி உடைக்கிறீங்க. அது என்ன? அது என்ன அதிகாரம்? நான் என்ன கேட்குறேன், அவர் ஒரு அந்த பையன் வந்து திருமாவளவன் அவர் மேலே ஒரு கல்லை எரிஞ்சிட்டானோ, ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டானோ, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசிட்டானோ, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க சார். எல்லாம் வீடியோவில் இருக்குது சார். நீங்கள் கேட்குற கேள்விக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கும் நம்ம ஒரு நியாயம் ஒன்று வேணும்ல. அதனால தான் அண்ணாமலை கேட்குறாரு, நீங்கள் செஞ்சது தப்பு, நீங்கள் பண்ணினது தப்பு, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் சொல்கிறீங்க, சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறாரு. இதில் என்ன தவறு இருக்கு? அண்ணாமலை சொன்னதில் தவறு இல்லையே. சட்டம் தன் கடமையை செய்ததான் கேட்குறேன். செய்யலையே. என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? அடித்தவன் யாரோ எஃப்ஐஆர் போடணுங்களா சார்? நான் அடித்தா நீங்கள் விட்டுருவீங்களா? நான் அடித்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் என்ன விட்டுருமா? அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண விஷயத்துக்கு 10 போலீஸ் வந்து நைட்டில் வீட்டை கதை தட்டுறாங்க. இது ரோட்டில் நடந்தது, ஆதாரம் இருக்கு, நமக்கு வீடியோ இருக்கு. இதை வச்சு ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? திருமாவளவன் வந்து இது குறித்து விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த காணொலி நீங்கள் பார்க்கலையா? என்ன விளக்கம் கொடுத்தாரு? என்ன விளக்கம் கொடுத்தாரு? ஏன்னா அடிச்சுட்டு குத்திட்டு வெஸ்தை சாப்பிட்டுட்டு விளக்கம் கொடுத்தா என்ன சார்? அது என்ன விளக்கம்? நீங்கள் பொது மேடையில் வந்து அவனை 2 தட்டு தான் தட்டுன்னு சொல்கிறது தவறு தானே? மைக்கில் சொல்கிறீங்களே சார், அது தவறு இல்லையா? அப்படி பேசுவது நியாயமா? அந்த சம்பவத்தை நம்ம கடந்து வந்துடலாம்னு யோசிக்கிறேன். நீங்க சார், நான் யாரா இருந்தாலும் என்னுடைய இங்க பாருங்க, என்னுடைய அண்ணன் தம்பி தான். நீங்க திருமாவளவன் எடுத்துக்கிட்டாலும், ஜான் பாண்டியன் எடுத்துக்கிட்டாலும், கிருஷ்ணசாமி எடுத்துக்கிட்டாலும், ஜெகன்மூர்த்தி எடுத்துக்கிட்டாலும், நீங்க தலித்து தலைவர்கள் எடுத்துக்கலாம், என் சகோதரன் தான். நியாயம் ஒன்று இருக்குல்ல, யாரா இருந்தாலும் சரி நியாயத்துக்கு தான் நாங்கள் பேசுவோம். அநியாயத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். பிஜேபிக்காரன் எவனும் அநியாயத்துக்கு போக மாட்டான். நம்ம அந்த சம்பவத்தை கடந்து இப்போ தமிழக அரசியல் களத்தில் பார்க்கும்பொழுது திமுக அதன் கூட்டணி கட்சிகள் நிறைய இடங்களை கேட்குறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிலாம் கேட்குறாங்க. காங்கிரஸ் விசிகா தொடர்ந்து இதை கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இந்த பக்கத்தில் அதிமுக தாவேகாவோட கூட்டணி அமைக்குது. 40-50 இடங்கள் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் பதவியை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்ற இடத்தில் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை நோக்கி அதிமுக நகர்ந்து விட்டது அப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க திருப்பாண்டியன்? அதாவது சார், உங்களுக்கு எடப்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு திறமையான தலைவர்னு தான் நினைப்பேன். அவர் வந்து அவங்க தாத்தா முன்னாடி சிஎம்ஓ, அவங்க அப்பா சிஎம்ஓ இல்லை. ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து ஒரு வந்த மனுஷன், ஒரு கிளைக்கழக இருந்து ஒரு சாதாரண ஆள், ஒரு மினிஸ்டர் ஆகி அவர் பதவி ஏற்கும்போது, முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதத்தில் போயிடும், 3 மாதத்தில் போயிடும் அப்படின்னாங்க. 5 வருஷம் இந்த தமிழகத்தை ஆண்டார்.
உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஆட்சி. நீங்கள் அவரை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது ஆட்சியாளர்கள் நீங்கள் பாரம்பரியமாக ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல ரோடு இருக்கும், எந்த இடத்துல கேபிள் இருக்கும், எந்த இடத்துல குழா தண்ணி வரும், எந்த இடத்துல தண்ணி வராது, எந்த இடத்துல எஸ்சி இருக்கிறான், எந்த இடத்துல பிசி இருக்கிறான், எந்த இடத்துல உயர் சாதிக்காரனை நீங்கள் மாவட்ட செயலாளரை போடலாம், எந்த இடத்துல போடக்கூடாதுலாம் உங்களுக்கு தெரியும். அணுவா தமிழகத்தை இது வரைக்கும் ஆட்சி ஆண்டிருக்கீங்க. உங்களை நாங்கள் குறை சொல்லலை, இருந்தாலும் உங்களை விட எடப்பாடி ஒரு மேன்மையானவர். இன்றைக்கி எடப்பாடி முதலமைச்சராக இருந்து தவேகாவுக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்குறாருன்னா அது ஒரு சந்தோஷம் தானே. எங்கள் பிஜேபியை பொறுத்தளவில் எங்கள் கூட்டணியில் எடப்பாடி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, விஜய் வராருன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் செய்யும்போது எங்களுக்கு சந்தோஷம்தான். இதே காங்கிரஸும் விசிகாவும் திமுகவில் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும், ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு கேட்டிங்கன்னா அது அவர்களை மிரட்டுற மாதிரி. ஒன்று அரசியல் செய்கிறார்கள், இல்லைன்னா மிரட்டுகிறார்கள். ஏன் அப்படி நம்ம பார்க்கணும்? ஏன்னா காங்கிரஸோட முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி கூட 50 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் காங்கிரஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரை அவர்கள் குடிப்பதும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமான சூழலே இருக்குது. அதனால் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் இதை நோக்கி நகருது. அது ஒரு சரியான விஷயம். நம்ம ஏன் அவர் தமிழக தலைவராக இருக்கும்போது அந்த வார்த்தையை பேச வேண்டியதானே? தமிழகத்தில், தமிழ் மாநிலத்தில் நமக்கு பிரச்சனை நபர் இல்லை, அந்த கோரிக்கைக்கு அவர் மட்டுமே இல்லை. இப்போ சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் கூட அதை பதிவு செய்கிறார், விஜய் வசந்த் பதிவு செய்கிறார், எம்பி கார்த்திக் சிதம்பரம் பதிவு செய்கிறார். ஏறக்குறைய எல்லாமே அந்த கருத்தை நோக்கி நகர்வதை நம்ம பார்க்குறோம். அதாவது சார், இவர்கள் சும்மா பேசுகிறாங்க சார். இவங்க பேசுகிறதெல்லாம் இந்த காங்கிரஸில் அழகிரி பேசினோடனே, செல்வ பெருந்தகை பேசினோடனே, ராஜேஷ் பேசணும்னு, செல்வப்பிரந்தகை அதை பேசல, செல்வப்பிரந்தகை மட்டுமே அதை பேசல. ஆமா, மற்றவங்க அகில இந்திய தலைமை தான் அதை முடிவு பண்ணாங்க. ஆமா, மற்றவங்க செல்வப்பிரந்தகை சொல்றதுதான் சரியான பதில். நீங்க மற்றவங்க எல்லாம் காய் நவுத்துறாங்கன்னா, செல்வப்பிரந்தகைய இவங்கெல்லாம் இந்த காங்கிரஸ்காரங்க கேட்குறாங்கல்ல, ஆட்சி அதிகாரம் வேணும், எங்களுக்கு இதில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு செல்வப்பிரந்தகையை பதவி இழக்க செய்வதற்காக இவங்கெல்லாம் கேட்குறாங்க. செல்வப்பிரந்தகை கிட்ட பேர் வரணும்ல, அதுக்காக செய்யறாங்க. செல்வப்பிரந்தகை சொல்றாரு பாத்தீங்களா, மேலிடம் தான் முடிவு செய்யணும்னு. இடத்துல பாஜக கூட்டணி ஆட்சி கேக்குறீங்க, அதிகார பகிர்வு கேக்குறீங்க, அந்த திமுக கூட்டணியில கேட்கும் போது அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. எனக்கு புரியல சார், உங்களுடைய கருத்து எனக்கு. இங்க எங்களுடைய மாநில தலைவர் தான் கேட்பாரு, நீங்க அங்க மாநில தலைவர் கேட்கல. சரி, நீங்க மாநில தலைவருக்கு கீழே உள்ள எம்எல்ஏ ராஜேஷ் கேட்கறதுக்கும், எம்எல்ஏ வசந்துக்கு இவர் கேட்கறதுக்கும், அதுக்கப்புறம் மற்ற அழகிரி கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க தலைவரை மீறி பேசுறீங்கல்ல, இது காங்கிரஸ்ல நடக்கும் சார். காங்கிரஸ்ல செல்வப்பிரந்தகை ஒரு எஸ்சியை மாநில தலைவராக போட்டுருக்காங்க. யார் பேசுகிறார்கள், யார் பேச வேண்டும் என்பதை கடந்து அது அந்த பேசக்கூடிய கருத்தை நீங்க ஏத்துக்கிறியான்னு கேட்கிறேன். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அந்த கருத்து தப்பான கருத்து. இது செல்வப்பிரந்தகை தலைவர், மாநில தலைவர் தான் அந்த கோரிக்கையை வைக்கணும். அவருக்கு தான் சார், அவருக்கு தப்புன்றீங்களா? ஆமா சார், நீங்க கட்சியை நீங்க கூட்டணி கட்சியில இருக்கும்போது நீங்களா ஒரு தனியா ஒரு கருத்து சொன்னா எப்படி? கூட்டணி கட்சியில இருக்கும் மாநில தலைவர் தான் சொல்லணும். அந்த மாநில தலைவர் தான் அகில இந்திய பாருங்க கட்சி தலைமையில கேட்டு சொல்லுவாரு. ஜனநாயகம் இருக்குங்க, எல்லாருமே எல்லாம் ஜனநாயகத்திற்கு எல்லா வேர்களும் தானே அது தவறு. ஜனநாயகத்துக்கு நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சி தலைமை பேசாம வேற யாரும் பேசிட்டுமா பார்க்கலாம். பாவம், அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் 40 வருஷம் கழிச்சு ஒரு தலைவராக வந்திருக்காரு. அந்த தலைவரை இப்போ நெருக்கடி கொடுத்து காலி பண்ணுறாங்க. இவ்வளோதான் கீழே. இல்லைன்னா இவங்க கூட்டணி ஆட்சியில் இவங்கெல்லாம் கேட்டு கொடுப்பாங்களா சார்? ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் முடிவு பண்ணுறது தான் அவங்க கட்சியில், வேற யாரு? அதைத்தான் கரெக்டாக செல்வப்பிரந்தகை கரெக்டாக சொல்லியிருக்காரு. கீழே உள்ளவங்களாம் இது நெருக்கடி கொடுக்கறது செல்வப்பிரந்தகைக்கு சாதி ரீதியாக. ஆக இதெல்லாம் அது தவறான அரசியல், அவங்களுக்கு தெரியும். மேலிடம் தான் பேசப்போது. திராவிட கட்சி தலைவர், அதாவது ஸ்டாலின் அவர்கள்
ராகுல் காந்திகிட்ட பேச போகிறாங்க, ராகுல் காந்தி அவங்ககிட்ட பேச போகிறாங்க. அவங்க வந்து கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறாங்க. தேசிய கட்சிக்கு அவர்கள் வந்து ஆட்சி வேணுமா அதிகாரம் வேணுமான்னு பேசிக்க போகிறாங்க. தேசிய கட்சிக்கு தேசிய தலைமை தான் அது தீர்மானம். நான் புரிஞ்சுக்கிறேன். பாஜக அது நிலைப்பாடு, காங்கிரஸ் நிலைப்பாடு. ஆமாம். இப்போ கூட்டணி தொடர்பாக பேசும்போது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கட்டுக்கோப்பாக இருக்குது. நாங்கள் 5 ஆண்டுகளாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க பறைசாற்றி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த பக்கத்தில் அதிமுக கூட்டணி நோக்கி இந்த எந்த கட்சியுமே வரல, கூட்டணி உருவாகலை, எல்லாமே 21 தேர்தலோட பிச்சுக்கிட்டு போனவங்க தான், 24 தேர்தலோட பிச்சுக்கிட்டு போனவங்க தான் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? எந்த கட்சி உங்கள் கூட்டணி வர? எங்கள் கூட்டணி வந்து நாங்கள் இன்னும் 6 மாத காலங்கள் இருக்கு. நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். 2026 எடப்பாடி அவர்கள் தாவேக்கா பேசி, தாவேக்கா கூட்டணி, தாவேக்கா, பாரதிய ஜனதா கட்சி, அன்புமணி போன்றவர்கள், முன்னால் இருந்த எங்கள் கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு 6 மாதத்தில் எங்கள் கூட்டணியை முடிவு பண்ணுவாங்க. என்ன முடிவு பண்ணினாலும் எங்கள் கூட்டணி இப்போ இருக்க நிலையில் நாங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2026 கண்டிப்பாக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தமிழகம். அது சரி. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம ஆஸ் ஆஃப் நோ எந்த கட்சிகளை வராம அதெல்லாம் பரவாயில்ல. சார் அதை நாங்கள் பேசுவோம், வரவோம். இன்னும் பிற கட்சிகள் எல்லாமே இன்னும் உள்ளே வராமல் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் அப்படின்றது சொல்கிறாங்க. அது ஒன்றுமே இல்லை சார். நாங்கள் ஆட்சிக்கு வருவோன்னே எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது சார். இந்த திராவிட ஆட்சிகள் இந்த ஒரு தடவை வந்து இந்த திமுக மாதிரி உள்ள கட்சிகள் வந்து சில அநியாயங்கள்லாம் தொலைக்கணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. திராவிட கட்சிகள் சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுகவோட தான் கூட்டணி இருக்கிறீங்க. அப்புறம் என்ன நீங்க திராவிட கட்சிகள் சார்? நாங்க பொதுவா பேசுறோம். அதிமுகவை நீங்க திராவிட கட்சி. அதிமுக வந்து அதாவது எடப்பாடிக்கு முன்னாடி அது திராவிட கட்சிகளாக இருந்தது. எடப்பாடி ஒரு நல்ல மனுஷன் போல்க, ஒரு நேர்மையான மனிதர். கூட்டணி ஆட்சி கூட அவர் சம்மதிப்பார். எங்களுக்கு ஒரு ஆட்சியில் பங்கு தருவார், ஒரு நீதியை நிலைநாட்டுவார்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் அப்படி. பட் அது வந்து ஒரு நல்ல கூட்டணியாக திராவிட கட்சிகள் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் தமிழர்கள் ஆட்சி மாதிரி போகிறது எனக்கு நியாயமாக தெரியுது. நம்ம தமிழ் ஆட்சி, தமிழர்கள் ஆட்சி எடப்பாடி வரும்போது அப்படி ஒரு ஆட்சி இந்த தமிழகத்தில் நடக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிஜேபி ரொம்ப உறுதியாக இருக்கிறீங்க. உறுதியாக இருக்கும். தாவேக்காவுடனான கூட்டணி தொடர்பாக ஒரு ஊடகமாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை வந்து டிடிவி தினகரன் கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாரு. ஏன் அப்படி அது பார்க்கலையா நீங்கள்? சார், டிடிவிக்கு அரசியல் பண்ணணும். ஒரு தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, அதுக்கப்புறம் இப்போ கட்சியை நீங்கள் விட்டுட்டீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட அமமுக கட்சி வச்சிருக்காரு. அவர் தனியாக வச்சிருக்காரு. அவர் எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க, எத்தனை சாதிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு எண்ணிக்கை என்ன தான் தெரியும். அவர் வந்து எடப்பாடியை வந்து எடப்பாடின்னு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து இதுவரைக்கும் டிடிவியை வந்து இதுவரைக்கும் மரியாதையை தான் பேசிகிட்டு இருக்கார். அதாவது சாதி ஆதிக்கமாக பேசலை. தினகரனுக்கு வந்து இந்த கட்சியில் நம்மளை சேர்க்கலைன்னு ஒரு கோபம் அவர் மேலே. அதனால எடப்பாடியை விமர்சிக்கிறார், அவ்வளோதான். அவர் ஒரு காய் நவத்தி அது வந்து அரசியல் கட்சியாக மாறி அது வந்து இந்த தமிழகத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. சமீபத்தில் அமமுக அதன் தலைவர் டிடி தினகரன் திமுகவோட ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்காரு அப்படின்னு கூட ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அது அப்படி பார்க்கலாமா? போகலாம் சார், கூட்டணியாக போகலாம், வாய்ப்புகள் இருக்கு. அவங்க அப்படி தானே போவாங்க. அவங்களுக்கு தெரியுமில்ல. உங்களுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இவ்வளோ வருஷமாக இருந்துட்டீங்க. சசிகலா அம்மையார், ஜெயலலிதா அம்மையார், இவங்க நீங்கள்லாம் தினகரன்லாம் ஒரு ஆட்சி அமைப்பாக இருந்தது. இப்போ தினகரனுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் எட்டப்படவில்லை. அதனால் கட்சி வந்து இப்போ நம்மளை தினகரனை வந்து சேர்க்கலையே எடப்பாடி அப்படின்னு ஒரு கோபம் இருக்கு. அதில் அவர் பேசுகிறார், அவ்வளோதான். இப்போ டிடி தினகரன், செங்கோட்டையன், இந்த நபர்கள், ஓபிஎஸ், இவங்கெல்லாம் எலெக்ஷனில் பெரிய ப்ளே பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அவங்களுடைய அதிருப்திகள் வந்து அதிமுக எந்த சிக்கலை ஏற்படுத்தாது? அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவங்க எடப்பாடிகிட்ட தான் சார் இருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவங்க பிஜேபி கூட இணக்கமாக வருவாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை.
இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பில் நம்ம பேசும்பொழுது கூட 26 வந்து உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா கூட்டணி கட்சிகளும் எங்களோட இருக்காங்க. நாங்கள் மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள், நலத்திட்டங்கள் வந்து அதுவே எங்களுக்கு போதும். மகளிர் உரிமை தொகை தந்துருக்குறோம், விலை இலவசமாக பேருந்து விட்டுருக்குறோம், மகளிர் வாக்குகளே முழுவதுமாக நாங்கள் தான் அறுவடை செய்வோம் அப்படின்னு ரொம்ப பெரும் நம்பிக்கையோடு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அது நிறையா தருணங்கள் அவங்களுடைய பேச்சுகள் உணர்த்துகிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? கூட்டங்கள் அமைக்கப்படுகிறது. முதலமைச்சர் சொல்கிறார் இதை. முதலமைச்சருக்கு கீழே இருக்க ஒரு 4 அமைச்சர் இருக்காங்க. சேகர் பாபு, நேரு, வேலு, இந்த மாதிரி ஒரு 4-5 பேர். இவங்க செய்கிற சேட்டைகள்லாம் இந்த மக்களுக்கு தெரியுது. செய்கிற சேட்டைகள்? ஆமாம், கொள்ளையடிக்கிறது, ஊழல் பண்ணுறது எல்லாம் தெரியுது மக்களுக்கு. கோயில் நகையை உருக்கிறது, இவங்க எங்கெங்கே என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் மக்களுக்கு தெரியும் சார். ஆகையால் திமுகவை வெறுத்து கிட்டத்தட்ட தமிழக மக்கள் 5.5 கோடி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி வாக்காளர்கள், 5 கோடி வாக்காளர்கள் வெறுத்து தான் இருக்காங்க இவங்களை. ஆகையால் இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. மக்களுக்கு தெரியுது இவங்க என்னென்ன தவறு பண்ணுறாங்க, என்னென்ன எப்படியெல்லாம் நாடகம் ஆடுறாங்க, எப்படி ஒரு கரூரில் நடந்த டெத்துக்கு எத்தனை பேர் ஓடுறான், எத்தனை பேர் பின்னாடி நிற்கிறான், எத்தனை பேர் பொய் சொல்கிறான், மக்களுக்கு தெரியுது. இந்த தாவேக்கா இந்த கரூர் நடந்த சம்பவத்திலே தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக யாருன்ட்டு. ஆகையால் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாய்மானவர் அப்படின்னு திட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் நாள்தோறும் ஏதாவது ஒரு வார்டில் இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டே இருக்குது. அதனால் நாங்கள் மக்களோட கனெக்ட்லேயே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக. சார், அதாவது வந்து காவல்துறையை வச்சிருக்கவர் முதலமைச்சர், ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, மருத்துவ மினிஸ்டரில், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் போட்டிருக்குது வெவ்வேறு ஆளுகள். இது வரைக்கும் இப்போ தான் கல்வித்துறையில் ஒரு எஸ்சியை போட்டிருக்கார். எஸ்சி மக்களில் கிட்டத்தட்ட 74 உட்பிரிவுகள் இருக்கு. பல்லர்கள், பறையர்கள், சக்கிலியர்கள், அருந்ததியர்கள் எல்லாமே இருக்கு. இப்படி நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி மக்களை அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் மாவட்ட செயலாளர்கள்லேருந்து எடுத்தீங்கன்னா இவங்க சமத்துவத்தை பேசுகிறவங்க, சனாதனத்தை பேசுகிறவங்க. மாவட்ட செயலாளர் 2-3 பேருக்கு மேலே இல்லை சார் எஸ்சியில். எஸ்சி மக்களை அடிமைப்படுத்தி ஒரு ஓரங்கட்டி ஆதி திராவிடர் நலத்துறையை மட்டும் கொடுத்து உட்கார வச்சிடறாங்க. இப்போ தான் அந்த திருச்சியில் ஒருத்தருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அது இந்த திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டவுடனே ஒரு மினிஸ்டர் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் கட்சி உள்நோக்கம் இருக்கும் பொழுது எப்படி இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள்? திருமாவளவன் மாதிரி உள்ள ஒரு கூட்டணி கட்சிகள் இதில் குளிர்காயுது, அவ்வளோதான். மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் களத்தில் வந்து மக்கள் அதிருப்தியாக தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? 100% அதிருப்தியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் போங்க. இந்த சாராயம் குடிச்சு 41 செத்து போயிட்டான், அதில் பாருங்கள். உங்களுக்கு இத்தனை வருஷம் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். எஸ்சி மக்கள் எத்தனையோ ஒரு கற்பழித்து கொலை பண்ணப்படுகிறார்கள், நியாயம் கிடைக்கல. ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கும் ரெட்டக்கோலைகள் சில இடத்துல இருக்குது. இன்றைக்கும் ஒருத்தன் தெருவில் நடக்கக்கூடாதுன்னு இருக்குது. இன்றைக்கும் அந்த செவரை தாண்டக்கூடாதுன்னு இருக்குது, செவரை தொடக்கூடாதுன்னு இருக்குது. இந்த 2026 வந்துட்டு இன்னைக்கும் அந்த சாதி அடிமைகள், சாதிகள், உயர் சாதி அதிகாரங்கள் எல்லாமே இருக்கு. தாழ்த்தப்பட்டவர்களை இன்னைக்கும் திராவிட ஆட்சியில் நசுக்கப்படுகிறார்கள். அதுக்கு என்ன பதில்? ஸோ இவையெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும்னு சொல்கிறீங்க? 100% எதிரொலிக்கும். நல்லது சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.